புதியது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழையதெல்லாம் விட்டுருங்க, புதியதை அவர் நடத்தி காட்டுவார், நடத்துவார். மூட பழக்க வழக்கங்கள், குறி பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, முகூர்த்த நாள் பார்ப்பது, மந்திரங்களை நம்புவது, இதெல்லாம் விட்டுருங்க நண்பர்களே. ஆண்டவர் மட்டுமே நம்புங்க. அவர் படைத்த அனைத்தும் நல்லது, நமக்கு நல்லதே நடக்கும். விசுவாசித்தால், கடைபிடித்தால் ஆசீர்வாதமா வாழலாம். அதுதான் இன்றைக்கு நற்செய்தி. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 18 to 22 வரை உள்ள இறை வார்த்தையில நோன்பு இருப்பதை பற்றி பேசுகிற பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்கிறார். மணமகன் இருக்கும் பொழுது எதுக்கு நோன்பு? பழைய பழக்க வழக்கத்தை அவர்கள் இறுக பிடிக்கிற பொழுது, புதுசா வாங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துட்டேன், நான் ஆசீர்வதிக்கிறேன் என்ற புதிய செய்திகளை ஆண்டவர் இன்றைக்கு செய்தியில தரார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்குரிய பாடமும் அதுதான். உன் வாழ்க்கையில புதியது நடக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஆண்டவர்கிட்ட தண்ணீரை கொண்டு வந்தார்கள். அவர் அபிஷேகமா அதை திராட்சை ரசமா மாற்றினார். அவர் முதல் அதிசயம் தான் அங்கு பிறக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது இன்றைக்கே நடக்கும், நம்புங்க. 5 அப்பங்கள் 2 மீன்கள் தான். எத்தனை பேர் சாப்பிட முடியும் இந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை? ஆனால் 5000 பேர் சாப்பிடும் அளவிற்கு அவர் ஆசீர்வாதம் செய்தார்னா, நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம் செய்ய மாட்டாரா? அவர் நம்பும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறாதா? அவர் நம்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்காதா? நம்புவோம், நடக்கும். சீடர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு திருத்தூதர்கள், அவர்கள் பெயரில் ஆலயங்கள், அவர்கள் பெயரில் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் நடைபெறும்படியான கிருபையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாம கூட அர்ப்பணிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடங்கள் அல்லது குறைந்தது 15 நிமிடங்கள் ஜெபத்துல உட்காருங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நேரத்தை கொடுக்குறாப்பா, என்னை நீங்க தொடுங்க ஆண்டவரே, கூட வாங்க, ஆவியானவர் வழி நடத்துங்க, அவரை கூப்பிட்டு போங்க. ஆண்டவர்களே, அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். அன்னை மரியாளுடைய அர்ப்பணம், தாய் மரியாவோட அர்ப்பணம், அன்றைக்கு தனது கன்னிமையை அர்ப்பணித்தார். நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். இன்றைக்கு மாதா விண்ணக மன்னக ராணி இன்றைக்கு வேளாங்கண்ணியை நோக்கி சாரை சாரையாய் செல்கிறார்கள். அம்மா எனக்காக ஜெபிங்க, மகனிடம் பரிந்து பேசுங்க என்று அன்னை மூலமாய் இயேசுவுடைய ஆசீர்வாதம் நடக்கிறது என்றால் அர்ப்பணித்தார்கள். புதுமை நடக்கும். அர்ப்பணிங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க. காலை எழுந்த உடனே அபிஷேகமான நேரத்தை நீங்க உங்க ஆண்டவருக்காக கொடுங்க. கிருபையை, வல்லமையை, ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள் நண்பர்களே. எனவே மீண்டும் சொல்றேன், குறி பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, முகூர்த்த நாள், மந்திரங்களை நம்புவது, இதெல்லாம் வேண்டாம் நண்பர்களே. மனிதர்கள் மீது, இதெல்லாம் எதன் மீது வருகிற நம்பிக்கை என்றால் மனிதர்களை மையப்படுத்தி வருகிற நம்பிக்கைகள். நீங்க ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஆண்டவனுக்கு நல்லதுதான் செய்வார் என்று நீங்க நம்புங்க, நீங்க விசுவசிங்க, அதற்காகவே ஜெபிங்க. அபிஷேகத்தை, வல்லமையில உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. இதனால் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்பிக்கையோடு ஜெபிங்க. கமெண்ட்ல நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் நடந்தது ஃபாதர், இன்றைக்கு நல்லதே நடந்தது ஃபாதர் என்று சொல்ல வைப்பார். உங்க தேவைகள், ஜெபங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. தினந்தோறும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா. இந்த காலை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திங்கட்கிழமை வேலைகள் எல்லாம் தொடக்கிற வேலையில எங்கெல்லாம் செல்கிறார்களோ, என்னவெல்லாம் செய்கிறார்களோ, ஒவ்வொன்றிலும் அபிஷேகத்தை பார்க்கட்டும், ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, உங்கள் கிருபையை காணும்படி செய்யுங்க. எங்கள் இறைவா, எங்கள் ஆசீர்வாதிகள். குறிப்பாய் கமெண்ட்ல, கடந்த காணொலியில கமெண்ட்ல என்னவெல்லாம் கருத்துக்களை வைத்தார்களோ, அதை ஜெபிங்க ஃபாதர் என்று வாஞ்சையோடு கேட்டார்களோ, அப்பா ஒவ்வொரு கருத்துக்களையும் வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களை நம்பி வைக்கிறேன் அப்பா. நீங்கள் தொடுகிறீர்கள் என்று விசுவாசத்துல வைக்கிறேன் ஆண்டவர். இயேசு சாமியின் பெயரால் உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் தொட்டு கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஜெபி ஜெபி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுமே ஆண்டவருடைய கிருபையில, ஆசீர்வாதத்திலே, மகனே, மகளே, நீ வல்லமையை பார்ப்பா. இதே கமெண்ட்ல நீ சாட்சி சொல்லுவ. ஆண்டவரை உயர்த்துவார். பலருக்கு நீ சாட்சியமா நிற்பாய். உன் வாழ்க்கையில புதுமைகள் நடக்கும். உன் வாழ்க்கை இன்றைக்கு புதிதை நீ காண்பாய். இதுதான் இன்றைக்கு வாக்குத்தத்தம். உங்க வாழ்க்கையில நீங்க அல்லது நாம் புதுமையை காண்போம். நம்புங்கள், நடக்கும். இந்நாளும் இனி நாளே. உங்க தேவைகள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை,
மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.